First of all, முதலாவது உங்களிடத்தில் நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். I have to come from almost 36 kilometers away. 36 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து நான் வர வேண்டியதாயிற்று. And you know the traffic in Chennai. சென்னையில் இப்போது போக்குவரத்து எவ்விதமாக இருக்கிறது என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். So it took longer than expected. நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் சமயம் அதிகமாகிவிட்டது. And also yesterday I was quite tired after traveling and also after going back home quite late. இரவு வீடு திரும்புவதற்கு எனக்கு நேரமாகிவிட்டது. சோர்வாயும் இருக்கிறேன். I thank God for the privilege given to me, unworthy as I am, to speak few things about this great man of God. இந்த பெரிய தேவனுடைய மனுஷனை குறித்து சில வார்த்தைகள் பேசும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட தருணம் நான் ஸ்லாக்கியம் என்று கருதுகிறேன். நான் இதற்கு தகுதியானவன் அல்ல என்பதையும் அறிந்திருக்கிறேன். God used some men of God in my life. தேவனானவர் சில தேவனுடைய மனுஷர்களை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி இருக்கிறார். Not only their word blessed me, அவர்கள் கொடுத்த வார்த்தை என்னை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, more than their word, their life which was an example. அவர்கள் கொடுத்த வார்த்தை காட்டிலும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உதாரணமாக இருக்கிறது. And my beloved uncle Eddie Williams was one of them. அதிலே அருமை எடி அங்கிளும் கூட ஒருவராக இருக்கிறார். I had the privilege of knowing him from my teenage. நான் அங்கே டீனேஜ் பருவத்தில் இருக்கும் முதல் கொண்டு அங்கிளை நான் அறிந்திருக்கிறேன். And as a family, my parents, especially my father, knew him for a long period. என்னுடைய பெற்றோர்களும் கூட அங்கிளை நீண்ட நாட்களாக அறிந்திருக்கிறார்கள். When my father was here in Jehoshama in the 60s and the 40s, 1940 ஆண்டுகளில் என்னோட தகப்பனார் யெகோஷாமில் இருந்தபோது, I believe Eddie uncle used to assist him in going to the market and doing certain other sundry things. விதமாக மார்க்கெட்டுக்கு போவதும் இன்னும் மற்ற காரியங்களை வாங்குவது இப்பேற்பட்ட காரணம் சௌருடைய தகப்பனாருக்கு எடி அங்கிள் உதவி செய்வாராம். One day I asked him, why are you so meticulous, so careful about particularly the expenses? ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டது, இந்த வரவு செலவை குறித்து இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டேன். And he turned around and said, I was taught, I was trained by your own father to be like this. உன்னுடைய தகப்பனார் தான் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு பயிற்சி கொடுத்தார் என்று சொன்னார். So we thank God for such a long association with this man of God. இந்த தேவனுடைய மனுஷனோடு கூட இப்பேற்பட்ட நீண்ட கால ஐக்கியம் இருந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Apostle Paul writing to Timothy says in 1 Timothy chapter 4 and verse 12, be thou an example of the believers. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீ விசுவாசிகளுக்கு எடுத்துக்காட்டாக மாதிரியா இரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுலானவர் அறிவுரை கூறுகிறார். This was a very profound instruction this man of God gave to Timothy. இது ஆழமான சத்தியமா இருக்கிறது. இது தேவனுடைய மனுஷன் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். Because every other ministry perhaps is easier to be done. ஏனென்றால் மற்ற ஊழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது சுலபமாக செய்து விடலாம். After preaching to others, Paul himself says, I should not be a castaway. மற்றவர்களுக்கு பிரசங்கித்த நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்று பவுல் எழுதுகிறார். We know he was a servant of God and also a messenger of God. தேவனுடைய ஊழியக்காரனாக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். But yet after preaching he was also practicing what he was preaching. பிரசங்கித்த பின்பு அவர் எதை பிரசங்கித்தாரோ அதை கையாளுவதை நாம் கவனிக்கிறோம். Just few things I want to mention. சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். He was a man who greatly loved the word of God and delighted in the word of God. கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் நேசித்தவர், அதிலே ஆனந்தித்தவர் என்று சொல்ல விரும்புகிறேன். He was also a great meditator of the word of God. கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக தியானித்தவர். Somewhere I think in the year 1984, 1984ஆம் ஆண்டு நினைக்கிறேன், youth camp was going on in Hyderabad. ஹைதராபாத்திலே வாலிப முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. Uncle was one of the speakers. அதில் அங்கிள் ஒரு பேச்சாளராக வந்திருந்தார். At that time, most of you in Jehoshama know, my cousin Samuel Gabriel was called to glory. உங்கள் அநேகருக்கு அறிந்தவண்ணமாக அந்த சமயத்தில் என்னுடைய கசின் சாமுவேல் டேவிட் கர்த்தருக்குள்ளே நித்திரடைந்தார். So the entire Chennai team, Jehoshama team was returning. எனவே சென்னையிலிருந்து வந்திருந்த அந்த குழுவினர் திரும்பமாக சென்னைக்கு புறப்பட்டார்கள். I was also with them. நானும் கூட அவளோடு கூட இருந்தேன். So we had to go early to the railway station and get some seat in the general compartment. அதிகாலையிலே அங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல சீட் பிடிக்க வேண்டும். And those were the days of holidays, vacation period. அது விடுமுறை சமயமாய் கூட இருக்கிறது. The compartment was packed. அங்கே ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா இருக்கிறது. Some of the sisters, mainly the daughters of Samuel Gabriel, they were all in the same compartment. அங்கே சாம் கேப்ரியலுடைய மகளும் கூட அந்த கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கிறார்கள். So to provide safety for those young sisters, அந்த வாலிப சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக, although uncle they gave him a berth where he could sleep,
அங்கிள் படுக்கும்படியாக ஒரு தனியா பெர்த் கொடுத்திருந்தாலும் he said, no, I will be with the children. அப்படி அல்ல, நான் பிள்ளைகளோடு கூட இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். And the whole night, அந்த இரவெல்லாம் as I was observing this man of God, இந்த தேவனுடைய மனுஷனை நான் கூர்ந்து கவனித்துக் he கொண்டிருந்தேன். was with the open Bible. வேதாகமம் திறந்து வைத்திருந்தார். He was not sleeping. தூங்கிக் கொண்டில்லை. He was not. There was no slumber. தூக்கம் இல்லை. Going on reading the word of God. கர்த்தருடைய வசனத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறார். Till we reached Madras Central, he was reading the word of God. மெட்ராஸ் சென்ட்ரல் வந்து சேரு மட்டுமாக வசனத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறார். And we all know how he not only loved and meditated the word of God, கர்த்தருடைய வசனத்தை அவர் வாசித்து தியானிப்பதிலே ஆனந்தித்தார் என்பதை நாம் but அறிந்திருக்கிறோம். he was able to so giftedly, talently stitch the verses together right from even Genesis up to the Revelation. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷமாக வசனங்களை கோர்வாய் நேர்த்தியாய் எடுத்து சொல்லக்கூடிய பிரசங்கிமார் அவர். He was a great expounder of any theme for convocations or youth camps or special meetings. விசேஷ கூட்டமானாலும் கான்வெகேஷன் ஆனாலும் வாலிபர் கூட்டங்களா இருந்தாலும் எந்த கருப்பொருள் கொடுத்தாலும் அதன் பேரிலே சரியாய் நேர்த்தியாய் பேசக்கூடியவர். I remember he took the little word, small word, run, and he spoke for 5 days together. ஒரே ஒரு வார்த்தை ஓடு என்று அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு 5 நாட்கள் அவர் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. That was because he was a great lover of the word of God, a reader of the word of God, meditator of the word of God. அது ஏன் என்று பார்க்கும்போது கர்த்தருடைய வசனத்தை நேசித்து வாசித்து தியானித்து நிமித்தமாக வருகிறது. And secondly, இரண்டாவதாக he was also a very passionate evangelist. மிகவும் வாஞ்சியுள்ள ஒரு சுவிசேஷகர் என்று சொல்ல வேண்டும். More than me, the church here in Yavashama and also in the southern part of India and even in North India would testify to this. எனவே யெகோஷாமாவில் இருக்கிற சபையாரும் கூட வட இந்தியா தென்னிந்தியா இருக்கிறவர்கள் இதற்கு சாட்சியா இருக்கிறார்கள். This is what we have been observing in our church and also in our fellowship. இது நம்முடைய சபையில நம்முடைய ஐக்கியத்தில் இதை தான் நாம் பார்த்து வருகிறோம். But I'll tell you something apart from our fellowship and the church. நம்முடைய ஐக்கியம் நம்முடைய சபையை விட்டு நான் ஒரு காரியத்தை ஒன்று சொல்லுகிறேன். And some of you know, in fact many of you know, he was occupying a very high position in the place where he was working. அவர் வேலை செய்து கொண்டிருந்த ஸ்தலத்திலே ஒரு உயர்வான பதவியில் இருந்தவர் அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். And I was working in an institute where the managers from all over Asia would come for advanced management training. நான் வேலை செய்து கொண்டிருந்த ஸ்தலத்திலே அங்க ஆசியா கண்டத்திலிருந்து பல பாகத்திலிருந்து இன்னும் அட்வான்ஸ் ட்ரைனிங்காக அநேக பேர் வருவார்கள். And this was I think in the year 1978. 1978 என்று நினைக்கிறேன். And because he was a senior manager in his company, அவர் வேலையிலே சீனியர் மேனேஜராக இருந்தபடினாலே he was sent for this program to attend this program. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாது, புரோகிராம்ல கலந்து கொள்ள முடியாது அனுப்பப்பட்டார். I was surprised to see his name in the participant list. இவரும் வருகிறாரா என்று சொல்லி அந்த லிஸ்டை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். And when he arrived, he didn't know that I was working there. நான் அங்க வேலை செய்கிறேன் என்று அவருக்கு தெரியாது. He was shocked to see me. என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். And then the very next day, அடுத்த நாள் he said, let us have some fellowship, some time together during the lunch break. ஆகாரம் புசிக்கிற சமயத்தை நாம் ஐக்கியம் கொள்ளலாம் வா என்று சொன்னார். Then on the third day, மூன்றாம் நாளிலே he called me and said, அழைத்து சொன்னார், Sam, what sort of place is this? சாம் இது என்ன எப்பேற்பட்ட இடம் இது? I said, why uncle? என்ன அங்கிள் என்று He கேட்டேன். said, the pedagogy, the teaching, that's all excellent. இங்கே சொல்லி கொடுக்கிற காரியங்கள் எல்லாமே மிகவும் தரம் உயர்ந்ததா இருக்கிறது. But yesterday, ஆனால் நேற்றைய தினம் there was a social event. அங்கே ஒரு சமுதாய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. It is called as the program directors cocktail or drinking party. அங்கே டைரக்டர்லாம் இருக்கிறவங்க ஒன்றாம் சேர்ந்து குடிப்பார்கள். Uncle had not known that. அது அங்கிளுக்கு தெரியாது. He was surprised and shocked. அதை பார்த்து அவருக்கு அதிர்ச்சி. He refrained from going there. அங்கே போக தவிர்த்து விட்டார். In fact, he went back to his room. திரும்ப அறைக்கு போய் விட்டார். I said, Sam, you are working in this place? இப்பேற்பட்ட இடத்துல வேலை செய்கிறாய் சாம் என்று கேட்டார். Very difficult, no? ரொம்ப கடினம் அல்லவா? I hope you are maintaining your testimony. உன் சாட்சி நீ காத்துக் கொள்கிறாய் என்று நம்புகிறேன். I said, Uncle, by God's grace, I am able to do that. தேவனுடைய கிருபையினாலே மட்டும் என்னால செய்ய முடிகிறது என்று சொன்னேன். He said, I'll have to pray for you more. உனக்காக நான் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். Then he told me, பின்பு சொன்னார், on Friday we are going to have the farewell program. அங்கே வெள்ளிக்கிழமை ஃபேர்வெல் ப்ரோகிராம் இருக்கிறது. And every participant will be given time to speak. அங்கே வந்திருக்கிறதெல்லாம் பேசுவதற்கு சமயம் கொடுக்கப்படும். I want to take that opportunity and give the gospel to so many senior managers who are drawn from all over Asia. ஆசியா கண்டத்திலிருந்து பல பாகத்திலிருந்து சீனியர் மேனேஜர்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த தருணத்தை நான் பயன்படுத்தி சுவிசேஷத்தை சொல்லலாம் என்று இருக்கிறேன். After I share my testimony, நான் என் சாட்சியை பகிர்ந்து கொண்ட பின்பு I want to distribute
the man of God, Brother Baksing's testimony to all of them. கர்த்தருடைய மனுஷனாகிய சௌரன் பக்சிங் அவருடைய சாட்சி புஸ்தகத்தை அவர் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். If I remember correctly, there were 22 participants attending that program. எனக்கு நினைவு சரியா இருக்கும் என்றால் 22 பேர் அங்க அதற்கு வந்திருந்தார்கள். It's a very high level program. மிகவும் அது உயர்வான அதிகாரிகள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி அது. In that farewell program, அந்த ஃபேர்வெல் புரோகிராம்ல the little time they gave him, அவர் கொடுத்த அந்த கொஞ்ச நேரத்துல he gave full gospel. முழு சுவிசேஷத்தையும் சொல்லிவிட்டார். It was a challenging presentation of the pure gospel and the cross. அது சவால் விடுகிற தெள்ளந்தெளிவான சுவிசேஷம் ஆகிய சிலுவையை மையமாய் வைத்து கொடுத்தார். It had a great impact on all the participants. அங்கே வந்த அநேகரை அது பாதித்தது. And the program director himself, அந்த ப்ரோக்ராம் டைரக்டர் அவரே, pardon me if I am sounding to be long, நீண்ட நேரம் போகிறது போல தான் தயவு செய்து மன்னித்துக் we கொள்ளுங்கள். need to know what this man of God was. இவர் தேவனுடைய மனுஷன் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And the program director was one of the experts, psychological experts, who selects the astronauts to go into space. அந்த ப்ரோக்ராம் டைரக்டர் யார் என்று பார்த்தா அவர் மனநிலை நிபுணர். அவர் அங்கே விண்வெளிக்கு அனுப்புகிற அந்த விண்வெளி வீரர்களை இவர் தான் தேர்வு செய்ய வேண்டும். அப்பேற்பட்டவர் அவர். And he came to know that I know him. எனக்கு அவர் தெரியும் என்பதை அறிந்து கொண்டார். And the next day, அடுத்த நாள் he tapped on me and said, என்னை தட்டி இப்படி சொன்னார், oh, how well he spoke. அவ்வளவு நன்றாய் பேசினாரு. He spoke the truth, he said. சத்தியத்தை பேசினார். I've been touched by his short speech. அந்த சிறிய பேச்சு அதிகமாய் பாதித்தது என்று சொன்னார். So this is how he was an evangelist. Wherever he went, whatever he was doing, எங்கே போனாலும் என்ன செய்தாலும் சுவிசேஷகனாக இந்த வேலையை செய்திருக்கிறார். Thereafter few people started contacting me to obtain some more help, material for them. அதற்கு பின்பு சிலர் என்னை தொடர்பு கொண்டு இன்னும் ஏதாவது இந்த சுவிசேஷத்தை குறித்து அறிந்து கொள்ள கிடைக்குமா என்று என்னை தொடர்பு கொண்டார்கள். And that is how he was using all his time for the sake of the Lord. இவ்விதமாக தம்முடைய நேரமெல்லாம் கர்த்தருக்கென்று பயன்படுத்தினார். And he was gifted in expounding the word of God concerning the cross, the crucifixion and the suffering of the Lord Jesus Christ. அந்த சிலுவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படுதல், அவருடைய பாடுகள், இதை குறித்து அதிகமாய் அவருக்கு அக்கறை உண்டு. I am not here to praise the man. மனுஷனை நான் இங்கே புகழ வரவில்லை. The Lord's servant Brother Arvindam said like this. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன அரவிந்தம் விதமாய் சொல்லி I இருக்கிறார். had gone there for ministry. அங்கே நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். And while we were talking to each other while having food, ஆகாரம் புசிக்கும் போது ஒருவர் பேசிக்கொள்ளும் போது, this is the statement he made about this man of God. இந்த தேவனுடைய மனுஷனை குறித்து அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன காரியம். He said, Sam, I have not come across anyone who was so profound in sharing and speaking about the cross of Christ with so much of impact, effect and great detail. இவ்வளவு விலாவரியாக பாதிக்கும் அளவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ஆழமான சத்தியத்தை பிரசங்கிப்பவரே இவரை காட்டிலும் வேற யாரையும் நான் கண்டதில்லை என்று சொன்னார். Even though I was saved long ago, நீண்ட நாட்கள் முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், every time I hear about the cross from this man of God, ஒவ்வொரு முறையும் இந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் நான் சிலுவை குறித்து கேட்கும் போதெல்லாம் my heart is broken, I shed tears. என்னுடைய உள்ளம் உடைப்பட்டு நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன். So this is how he had a great impact about the cross to others. இவ்விதமாக சிலுவையானது இப்பேற்பட்ட பாதிப்பு அவர் மூலமா ஏற்பட்டிருக்கிறது. And also he was giving much importance for the family. குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர். And he told me one thing. He told me one thing once. ஒரே ஒரு காரியம் சொன்னார். He said, for your ministry, make sure your family is with you in prayer. உன்னுடைய ஊழியத்திற்கென்று உன் குடும்பம் உன்னோடு கூட ஜெபிக்கிறதா இல்லையா என்பதை குறித்து உறுதிப்படுத்திக்கொள் என்று சொன்னார். I'm going to mention this and close. இதை சொல்லி முடிக்கிறேன். He had a specific reason to say that. இதை சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறது. When I had gone for ministry to one place, ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போன போது, it was ministry among the places where Naxalites are there. நக்சலைட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அது ஊழியம். After that ministry, அந்த ஊழியம் முடித்த பின்பு many assemblies mushroomed in that area. அந்த இடத்துல अनेक சபைகள் எழும்பினது. And at the same time, அதே சமயத்திலே my daughter suffered an accident. என்னுடைய மகளுக்கு ஒரு விபரீதமாகி விட்டது. She suffered with scald, boiling water falling upon her. கொதிக்கிற தண்ணி அவள் மீது ஊற்றி கொண்டார்கள். And he came to know that. நான் கேள்விப்பட்டு, when he was in Hyderabad, அவர் ஹைதராபாத்ல இருந்தார். He came to visit my daughter. என் மகளை பார்க்க வந்தார். And then he looked at me very sternly and said, கடினமாக என்னை நோக்கி பார்த்து, Sam, going and ministering for the Lord is not just enough. நீ ஊழியத்துக்கு என்று போவது மாத்திரம் போதாது. My wife was also sitting there. மனைவி அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். Make sure Esther and even children, they pray for you when you are away for the ministry. எஸ்தர் மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உனக்காய் நீ ஊழியத்துக்கு என்று போகும்போது ஜெபிக்கிறார்கள் இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக்கொள். You will continue to see the enemies
effect. அப்படி இல்லை என்றால் சத்ருவானவன் இவ்விதமாய் பாதிப்பு உண்டு பண்ணுவான். And for the Lord's glory, கர்த்தருடைய மகிமைக்கென்று even till today, இன்ற நாள் மட்டுமாக we as a family, we follow that. குடும்பமாக இதை பின்பற்றி வருகிறோம். And to give God be all the glory. தேவனுக்கே மகிமை In உண்டாவதாக. closing, முடிவாக I am reminded of what David said தாவீது சொன்னது ஞாபகம் in வருகிறது. Psalm 37. 37ஆம் சங்கீதம். Mark the perfect man, அங்கே பூர்ணமான மனுஷனை குறிக்கோள், his end is peace. அவனுடைய முடிவோ சமாதானம். And also in the same psalm that David says, அதே சங்கீதத்தை தாவீது சொல்லுகிறார், the Lord delights in a perfect man. அந்த பூர்ணனுள்ள மனுஷன்ல கர்த்தர் பிரியம் கொள்கிறார். And in Proverbs chapter 20, நீதிமொழி 20 verse 7, the word of God says, 7ஆம் வசனம், what will happen to the family of the righteous man? நீதிமானுடைய குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்கும்? Surely that is what will happen to his children and the grandchildren. அவருடைய பிள்ளைக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அதுதான் சம்பவிக்கும். I thank God for giving me this short time, even though I exceeded it in sharing these few things which I personally experienced with this man of என்னுடைய God. தனிப்பட்ட அனுபவத்தை விதமாய் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த சமயத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Brother Sheshaya.